நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கேட்டு மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் 53 கட்சிகள் ஒன்றிணைந்தன. நியாயத்திற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போது இதனால் பாதிக்கப்படும் மாநிலங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றனர். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஒன்றிணைந்து கலந்து கொள்கின்றனர். நாங்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல. நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு நடத்த வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. நாம் இப்போது செயல்படவில்லை என்றால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் இடங்களை இழக்கும். கட்டுப்படுத்தாத மாநிலங்கள் அதிக இடங்களை பெறும். இது தமிழ்நாட்டின் போராட்டம் மட்டுமல்ல, இது நீதிக்கான போராட்டம். மார்ச் 22ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் தங்கள் குரலை எழுப்ப உள்ளன. அவர்களோடு இணைந்து உரக்கச் சொல்லுங்கள். ஃபேர் டீலிமிட்டேஷன். நீதிக்கான போராட்டம் தொடங்கியது. அநீதிக்கு எதிராக ஒன்றிணைவோம். ஜனநாயகம் காப்போம்.